ஹாய், வெல்கம் பேக் டு அவர் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒருத்தரோட சக்சஸ்ஃபுல்லான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பேசில் ஜோசப். 1990ல இவர் கேரளால பிறந்திருக்காருங்க. சின்ன வயசுல இருந்து இவருக்கு பாத்தீங்கன்னா கார்ட்டூன் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஸோ இவர் என்ன பண்றாரு, அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு, டிராயிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவருக்கு தெரியாது ஒரு நாள் இவர் வந்து பெரிய சக்சஸ்ஃபுல்லான டைரக்டர் ஆக போறாருன்னு. ஆஃப்டர் ஏஜஸ் லேட்டர் ஆன் அவர் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக சிஇடி திருவனந்தபுரம் போனாரு. அங்க போனா அவருக்கு படிப்பை விட ஷார்ட் பிலிம் மேலதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அதனால அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா சிஐடி லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ஷார்ட் பிலிமும் எடுத்திருக்காரு. அந்த ஷார்ட் பிலிம் பாத்தீங்கன்னா நல்லாவே வைரல் ஆச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்து சினிமாவே வந்து அவரோட ஃபுல் டைமா மாத்திட்டாரு. 2015ல குஞ்சி ராமாயணம்னு சொல்லிட்டு அவரோட ஃபர்ஸ்ட் மூவியை டைரக்ட் பண்ணாரு. அதுல பாத்தீங்கன்னா ஃபன்னு, காமெடி, வில்லேஜ் சினாரியோன்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்துச்சு. இது மக்களுங்க கிட்ட ரொம்பவே ஹிட் ஆச்சு. பேசிலோட பேர் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. 2021ல பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஃபேமஸான மூவியை ரிலீஸ் பண்ணாரு. அந்த மூவி தான் பாத்தீங்கன்னா மின்னல் முரளி. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச மூவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இது ரொம்பவே ஹிட் ஆச்சு. இவர் மூலயமா இவர் டைரக்ஷன்னால டொவினோ தாமஸும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த மூவி வந்து இந்தியாவோட ப்ராப்பர் மலையாளம் சூப்பர் ஹீரோ மூவி. இந்த மூவி நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடிலயும் ரிலீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இது குளோபல் லெவல்ல ரீச் ஆச்சு. ஃபேன்ஸ்க்கு மத்தியில இது ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. டைரக்ஷன் மட்டும் இல்லாம இவர் ஆக்டிங்லயும் மாஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. இவர் நினைச்ச மேக்சிமம் பிலிம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. அது மட்டும் இல்லாம இவரோட காமெடி ரோல்ஸ்ல எல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாவே ஆக்டிங் கொடுத்திருப்பாரு. ஆடியன்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு மாசான கனெக்ட அவர் கிரியேட் பண்ணிட்டாரு. பேசில் ஜோசப் இப்ப மலையாளம் பிலிம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சிம்பிள் ஆஃப் கிரியேட்டிவிட்டி அண்ட் பேஷன், டெடிகேஷனோட இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன கார்ட்டூன் ஸ்கெட்சிங்ல ஆரம்பிச்சு ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருந்து ஒரு ஷார்ட் பிலிம் மேக் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல பிலிம் மேக்கரா ஆயிருக்காரு. கண்டிப்பா இது இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி தானேங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி வேணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.